தென் சென்னை பகுதியில் இயற்கை வடிகாலாக கருதப்படும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 225 ஏக்கர் பரப்பளவில் பெருங்குடி குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தென் சென்னை பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பெருங்குடி குப்பை கிடங்கில் புதைக்கப்படுகிறது. இந்நிலையில் குப்பை கிடங்கில் பயோ மைனிங் செய்யப்பட்ட பகுதியில் இயற்கை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா என்கிற ஒரு திட்டத்தை சென்னை மாநகராட்சி முன்னெடுத்துள்ளது. 93 ஏக்கர் பரப்பில் 99 கோடி ரூபாய் செலவில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்தது. பல வகையான மரம், நீர்வழித்தடம், தாவரங்கள், பறவைகள் போன்றவற்றிற்கான அமைவிடமும் பூங்காவில் அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தது. இந்த திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் பெருங்குடியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சங்கர்லால் குமாகத் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளிக்கரணை, பெருங்குடி, வேளச்சேரி, மடிப்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகளும் பெருமளவில் கலந்து கொண்டனர். கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் குப்பை கிடங்கில் பல்லுயிர் பூங்கா அமைக்கக்கூடாது என்று கூறி கூச்சல் எழுப்பினர். திரும்பிய பக்கமெல்லாம் குப்பை, துர்நாற்றமாக இருக்கும் இடத்தை பல்லுயிர் பூங்கா அமைத்து அழகுபடுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? ஏன் இந்த திட்டத்தை அப்பகுதி மக்கள் ஒரு சேர எதிர்க்கிறார்கள் என்று கேட்டதற்கு, பூங்கா, கட்டடம் என்ற பெயரில் சதுப்பு நிலங்கள் அழிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று கூறும் பொதுமக்கள், இது போன்ற சதுப்பு நிலங்கள் அழிக்கப்படுவதே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என விளக்குகின்றனர். இந்த சென்னை மாதிரி பெரும் வெள்ளங்களை அது உள்வாங்கிக்கும். 30 அடி ஆழத்துக்கு தண்ணியை உள்வாங்கிக்கிட்டு வெயில் காலத்தில் அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணி வெளியில் கொடுத்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது தான் மார்ஸ் லேண்ட். அந்த மார்ஸ் லேண்டை வீணடிக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க, இன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்குறோம். குப்பைகள் அகற்றப்படாமல் பூங்காக்கள் அமைப்பதால் பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணில் தேங்கி மண்ணின் தன்மையும் நிலத்தடி நீரின் தன்மையும் கெட்டுவிடும் என்று புகார் கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அந்த அடியில் இருக்கக்கூடிய குப்பை கழிவுகள் அப்படியே தான் இருக்கும். அதனால் அதிலிருந்து வடியக்கூடிய அந்த கழிவு எல்லாம் அந்த நிலத்தடி நீரோடு தான் இருக்கும். அதனால் இந்த குப்பை மேடை கம்ப்ளீட்டாக எடுத்து, பழைய குப்பைகளை எல்லாம் எடுத்து அதை பழையது மாதிரி அதை நன்னீர் சதுப்பு நிலமாக்கணும். அப்போது தண்ணியை புதுசாக அங்கே பாய்ச்சாச்சுன்னா அந்த தண்ணியினால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பியூரிஃபை ஆகும், ஸ்மெல்லும் குறையும். இதுதான் எங்கள் கோரிக்கை. மழைக்காலங்களில் இப்பகுதியில் வெள்ளம் சூழ்ந்து விடுவதால் பூங்காவும் தானே மூழ்கி போகும். அதைவிட சோழிங்கநல்லூரில் பராமரிப்பு இன்றி பாழாய் கிடக்கும் 60 ஏக்கர் இடத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கலாம் என கருத்து தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். அது மட்டும் இல்லை, ராம்சார் சைட்டுன்னு இதுக்கு கொடுத்துருக்காங்க. ராம்சார் சைட்டுன்னா நன்னீர் சதுப்பு அதில் எந்த இதுவும் இங்கே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது சதுப்பு நிலம் இல்லை, நாங்கள் கார்பரேஷன் கொடுத்துட்டோம். ஒன்று சதுப்பு நிலத்தை தான் கொடுத்துருக்காங்க. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இவங்க தான் அலாட் பண்ணியிருக்காங்க 2002. அதனால நாங்கள் இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வெக்கேட் பண்ணி அந்த இடத்த ஒரு நன்னீர் சதுப்பு நிலமாக ஆக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அதனை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது சதுப்பு நிலங்கள். சென்னைக்கு வரும் மொத்த வெள்ள நீரும் பள்ளிக்கரணை ஏரியில் கலந்து அங்கு குறிப்பிட்ட ஆழத்திற்கு நிரம்பியதும் ஒரு கட்டத்தில் ஒக்கியம் மகடு 3ஆம் பக்கிங்காம் கால்வாய் வழியாக பயணித்து கடலை சென்றடைகிறது. மேலும் இயற்கையான வடிகால்கள் மூலம் அடையார் கழிமுகத்திற்கு பின்னர் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் கடலில் கலக்க இது மட்டுமே ஒரே வழி. இப்படி இயற்கை கொடுத்த பொக்கிஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஆக்கிரமித்து 5000 ஹெக்டேர் பரப்பளவில் தற்போது வெறும் 500 ஹெக்டேர் சதுப்பு நிலங்கள் மட்டுமே மிஞ்சி உள்ளதாக கூறுகின்றனர். பள்ளிக்கரணையில் ஏற்கனவே சதுப்பு நில பூங்கா அமைந்திருக்கும் நிலையில் அதே இடத்தில் 93 ஏக்கரில் மீண்டும் ஒரு பூங்கா அமைப்பதால் என்ன பயன் என இயற்கை ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்புகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணாச்சலத்துடன் செய்தியாளர் ராஜேஷ்.